மார்னிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜம்ப் கேம். இது மோஸ்ட் ஆஃப் த கூகுள் எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் ஜம்ப் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும். அவ்வளோதான் டார்கெட். ஓகே, எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கும். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேஸு. ஸோ 2 3 1 1 4. இந்த எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 2, அதாவது அரே ஆஃப் 0ல இருக்கிறது நம்பர் 2 and அந்த எண்டிங் பாயிண்ட்ல இருக்கிறது நம்பர் 4. The person has to jump from place 2 to 4 வரைக்கும் ஜம்ப் பண்ணும். ஸோ அது அவரை பண்ண முடியுமான்னா அது முடியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, சரி பவர் 2 இருக்கு, இவரால் 2 பாயிண்ட் ஜம்ப் பண்ண முடியும். 1 2. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஜம்ப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உள்ள இந்த பவர் எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் ஜம்ப் பண்ணலாம். இந்த இடத்துல உள்ள பவர் எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் ஜம்ப் பண்ணலாம். He can reach the top. ஓகே, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேஸ். நெக்ஸ்ட் கேஸ்ல ஒரு ஃபெயிலியரான ஆப்ஷன் பார்ப்போம். ரெஃபர் பண்ணும்போது the person has to start from 3, இந்த பாயிண்ட் இந்த அரே ஆஃப் 0லேருந்து இந்த அரே ஆஃப் லாஸ்ட் ஒன் வரைக்கும் ஜம்ப் பண்ணோம். ஸோ 3 to 4 ஜம்ப் பண்ணோம். ஸோ இவரோட பவர் என்ன 3, 1 2 3 ஜம்ப் பண்ணி ரீச் பண்ணோடனே அவருக்கு பவர் இருக்கான்னு செக் பண்ணா இல்லை, பவர் 0 ஆகிட்டு அவரால் இதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாது. he couldn't reach the top. ஸோ இல்லை வேண்டாம், நான் 3லேருந்து ஒரே ஒரு ஜம்ப் பண்ண பண்ணிக்கிறேன், 2க்கு போய்க்கிறேன், அப்புறம் 2ஓட பவர் எடுத்துக்கிறேன்னு பார்த்தா 3லேருந்து 2க்கு ஜம்ப் ஆகாது. இப்போ பவர் 2 மாறிட்டு ஸோ 1 2 இதுவும் இங்கேயே லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்பவும் அவரால் ஜம்ப் பண்ண முடியல. ஸோ அடுத்த கேஸ் இந்த 3லேருந்து 2 ஸ்டெப் மட்டும் ஜம்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாருன்னா 1 2. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து இந்த பவர் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணாருன்னா ஸோ இப்பவும் அதே பாயிண்ட்ல லாக் ஆயிட்டாரு. ஸோ 3 கேஸுமே லாக் ஆயிட்டாரு. he couldn't reach the top. இந்த டாப் பிளேஸ் ரீச் பண்ண முடியல. ஒரே ஒரு சின்ன டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். 3லேருந்து 2க்கு ஜம்ப் பண்ணா அந்த பாயிண்டோட பவர் தான் கிடைக்கும். 3 + 2 5ன்னு கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 2க்கு போயிட்டாருன்னா இப்போ அவரோட பவர் வந்து 2. ஓகேவா? ஒரு 3லேருந்து 1க்கு போயிட்டாருன்னா இப்போ அவரோட பவர் வந்து 1. ஓகே, 3லேருந்து 0க்கு போயிட்டாருன்னா அவரோட பவர் வந்து இப்போ 1. எந்த பாயிண்ட்ல லேண்ட் பண்ணிட்டாங்களோ அந்த பாயிண்ட்ல தான் அவரோட பவர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு இது அனதர் எக்ஸாம்பிள். இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜம்பிங்ல 2 2 2 ஸ்டெப்பு, தென் 1 ஸ்டெப், 4 ஸ்டெப்ஸ், 1 2 3 4. he will not get this point. இது ஒரு ஃபெயிலியர் கேஸ். இந்த கேஸ் ரெஃபர் பண்ணீங்கன்னா இது 5 ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ண முடியும், தென் 1 1 1 ஜம்ப் பண்ணி லாஸ்ட்ல ரீச் பண்ண முடியும். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேஸ். ரெஃபர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் கேஸ்ல ஜம்ப் பண்ற மாதிரி தெரியும். பட் சிச்சுவேஷன் என்னன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்டே நமக்கு 0 இருக்கு. ஸோ இது கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் கேஸ். இந்த வழியில கண்டிப்பா 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபெயிலியர் கேஸ் 3 1 2 3 தேர்ட் பிளேஸ் லாக் ஆகிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள். ஸோ நிறைய 0s இருக்கு சார், இதில் கண்டிப்பா ஃபெயிலியர் தானே ஆகும்னு கேட்டிங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல் கேஸ். என்னதான் 0 இருந்தாலும் டோன்ட் வரி, இங்கே 12 இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த பாயிண்ட் போது we can stop here. இங்க இந்த 3 லைனேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து 1 2 3 இந்த பண்ணா சக்ஸஸ்ஃபுல் கேஸ். ஸோ ஓகேதா? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் டெவலப் பண்ணிக்கோங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் த லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் எங்க இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த பாயிண்ட்ல இருந்து பேக் சைட்ல டிராவல்ஸ் பண்ணிட்டு வரும். ஒரு மேஸ் கொஸ்டின் மாதிரி தான். ஆன்சர்ல இருந்து அப்படியே கொஸ்டினை தேடி வருது. ஸோ லாஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செக் பண்ணிட்டு வருவோம். ஸோ நம்மளால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஒவ்வொரு இண்டெக்ஸ் வச்சு டிராவல்ஸ் பண்ணி செக் பண்ணிட்டே வரும். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்றோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ A0 ரீச் பண்றோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அந்த டைம்ல ரிட்டர்ன் த ட்ரூ வேல்யூ. வேரியபிள் ஒரு லாஸ்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிளோட வேல்யூவை நம்ஸ் டாட் லென்த் -1. அப்போ லென்த் என்னவோ அந்த லென்த்தோட லாஸ்ட் பாயிண்ட். ஆன்சர் 4ங்கிறது ஒரு வேல்யூ கிடையாது, இது ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனை செட் பண்றோம். பொசிஷனை செட் பண்ணியாச்சு. தென் லாஸ்ட் பட் ஒன் பொசிஷன் வந்து டிராவல்ஸ் பண்ணிட்டே வரும். I + nums of I. இந்த லாஸ்ட் பொசிஷன் பிளஸ் அந்த வேல்யூ லாஸ்ட் வேல்யூவை மேட்ச் ஆகுதா, அதோட கிரேட்டர் தன் ஈக்குவல் இருந்தால் நம்மளோட லாஸ்ட் பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணிடும். இங்க வந்து ஒரு ஸ்டெப் ஷிஃப்ட் பண்ணி சொல்யூஷன் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல லாஸ்ட் பட் 3 செட் பண்ணிடுது. ஸோ 3 + 1, இந்த 3ங்கிறது அதோட பொசிஷன் வேல்யூ, 1ங்கிறது அதோட வேல்யூ. 3 + 1 = 4. அந்த 4 லாஸ்ட் பொசிஷன் 4ங்கிறது மேட்ச் ஆகிட்டா எஸ், இட் இஸ் கிரேட்டர் தன் ட்ரூ. ஸோ ட்ரூங்கிற பட்சத்தில் இந்த லாஸ்ட் பொசிஷன் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். இந்த ஐயோட வேல்யூக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா பொசிஷனும் இந்த கேஸில் நமக்கு ட்ரூன்னு செக் பண்ணும். ஸோ லாஸ்ட் வேல்யூ அப்டேட் ஆகிட்டு 3, இங்கே 1, இங்கே 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே 0 டச் பண்ணிட்டு 0 டச் பண்ணால் அது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். 3 2 1 0 எக்ஸாம்பிள். அந்த செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ லாஸ்ட் பொசிஷன் வந்து 4 செட் பண்ணுறோம்.
ஸோ 3 ப்ளஸ் அந்த பொசிஷனோட வேல்யூ வந்து 0 தானா. 3 + 0 3. இந்த பொசிஷன்லேருந்து செட் ஆகல, லாஸ்ட் பொசிஷன் மேட்ச் ஆகல. ஸோ லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4 மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4 மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்லையும் ஃபால்ஸ் ஆகுது. லாஸ்ட் 4 தான் இருக்கு. ஐட்ரேஷன் ஃபினிஷ் ஆகுது. இப்பவும் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4 ஆகுது. ஸோ நமக்கு லாஸ்ட் 0 வர்ற பட்சத்தில் தான் லாஸ்ட் கேஸில் லாஸ்ட் அப்படிங்கிற வேல்யூவில் 0 அப்டேட் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஜம்ப் பண்ணி அந்த டாப் லிஸ்ட் ரீச் பண்ண முடியும். ஸோ 0 வந்துச்சா மட்டும் ரிட்டர்ன் பண்ண முடிச்சது. எல்ஸ் ரிட்டர்ன் ப்ரோக்ராமில் லீட் கோடில் ரன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அப்ளை சொல்லும்போது தான் கேன் ஜம்ப்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ள இந்த பர்டிகுலர் வேல்யூ லாஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் லெவல்லேருந்து ரிவர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு 0னா அந்த டைமில் மட்டும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம், எல்ஸ் ஃபால்ஸ் ரிட்டர்ன். அவ்வளோதான், கேஸை சப்மிட் பண்ணலாம். ஷல் கிவ் இட் டு டாக்டர். தேங்க்யூ.